அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் வீட்டில் தனுசு ராசியில் வர்றார். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியோல் கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினா வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வந்தாலும் பொறுமையாக சமாளித்து செல்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலையில் 3:20 மணியிலிருந்து அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:20 மணி வரைக்கும், இரவு 7:20 வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த நாட்களில். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது தொழில் சிந்தனைகள் மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கிறது, தொழில் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலை அமைகிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு நாளாக பயன்படுகிறது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பானதாகவே இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். பிறகு 1ஆம் தேதி பிப்ரவரி 1 சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். பேரும் புகழும் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். நல்லதொரு நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு தலை சிறந்து விளங்கக்கூடிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைப்பவர்களுக்கு அதிக வெற்றிகள் கிடைக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு இதுக்கு 12ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா வீண் செலவு, விரயம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது எது முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த உழைப்பை கொடுத்து முயற்சி செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், ஏமாற்றம் இது போன்ற விஷயங்கள் வரும். அதனால் ஞாபக மறதி வராமல், பொருள் சேதாரம், நேரங்காலங்கள் விரயமாகாமல், ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து அதை வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம நாளாக வருது. 8ஆம் வீடு. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் கொஞ்சம் குழப்ப நிலைக்கு ஆளாகும். மன அழுத்தங்கள், மன விரக்தி, மன சோர்வுகள் வரலாம். ஆகவே இதையெல்லாம் எதிர்கொண்டு பொறுமையாக நிதானமாக மனதில் உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரும். அதனால் அதை சமாளித்து திட்டமிட்டு பணியாற்றி வருவது நல்லது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். இந்த நாட்களில் அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது.
9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அது அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு வராமல் எதையும் எதிர்பார்க்காமல் கடுமையாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிகமாக உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். ஆகவே உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் வரும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது, தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடுமையாக உழைத்து ஒரு நல்லதொரு முன்னேற்றகரமான உயர்வான பலனை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். தொழில் சிந்தனை பிறக்கும். எதிர்காலத்தில் என்ன தொழில் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் பிறக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகப்படி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். அறிவார்ந்த முறையில் முயற்சி செய்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் லாபகரமாக போகும். இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்லதொரு நாளாக, நன்மை வருகிற நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நன்மை வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணியிலிருந்து அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அமாவாசை வழிபாடை எடுத்துக்கலாம். அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது. ஆகவே மன உறுதியோடும் மனக்குழப்பம் இல்லாமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வராமல், எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பம் அடையாமல், மனதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே அடுத்து 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். அடுத்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமையும் நிதானமும் உற்சாகமும் உத்வேகத்தோடு உழைக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. மீன ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நாட்களாக அமையும். நல்லதொரு பொருளாதார முன்னேற்றமும் உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்.
27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலை அமையும். வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சரியான தீர்வுக்கு வரும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல பிரச்சனைகளை கடந்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம், அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டுத்தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதையும் ஒற்றுமை உணர்வோடு ஒருங்கிணைத்து அதிகமாக உழைப்பை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் உழைப்புக்கேற்றவாறு நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். பிறகு 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1 சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் வரலாம், மன விரக்திகள் வரலாம். அதிகமாக உழைக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். முயற்சிகள் தடைபடும், இடையூறுகள் வரும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே பொறுமையாக நிதானமாக இருந்து அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சந்திரன் வரும்போது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சிகள் நாளை வெற்றியாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விடாமுயற்சியை எடுத்துக்கொள்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காம நிறைய உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நிதானத்தையும் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், அதற்கு அடுத்தது புதன் வியாழன் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் நன்மை தருகிற நாட்களாக, நல்ல நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பமான நாட்கள், மன அழுத்தம், மன சோர்வுகள் உண்டாகலாம். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த நாட்களை ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு அது வெற்றிக்காக உழைக்கக்கூடிய நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணிக்கு மேலே அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம், அமாவாசை வழிபாடு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சந்தோஷம், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு வெற்றி வாகி சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் உபாதைகள் நீங்கி நல்லதொரு நிரந்தர தீர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெருகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள்.
பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. அதிகமாக உழைத்து நல்லதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆகவே உழைப்பு உயர்வை கொடுக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மனக்குழப்பமோ மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் குழப்பம் அடைய வைக்கலாம். ஆகவே மனதில் ஒரு குழப்பம் இல்லாமல் மன தெளிவோடு மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். மனது வெற்றியை நோக்கியே செயல்படும். அதில் முயற்சி செய்கிற போது சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் எடுத்த காரியத்தில் விடாமுயற்சி கொண்டு முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்கள். பிரயாணங்களில் செல்லும்போது, பயணங்களில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு திட்டமிட்டு கவனமாக சென்று வருவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தமான நாளாக இருக்கும். மன சோர்வுகள் வரும். மன கவலைகள் வந்து போகலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன உறுதியோடு எதையும் செய்தால் வெற்றிகளை பெற்று விடலாம். மனம் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதை செய்தாலும் ஆர்வமாக பிரியமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. குரு பார்வை இருக்கு. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக இருக்கும். இருந்தாலும் மனதில் உறுதி தேவை. பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். அதுக்கடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் உண்டாகும். நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து, எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். உங்கள் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் நட்புறவும் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. அதிக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமையும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும்.
நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அந்த நாட்களில் எளிதாக வெற்றி பெறும். முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைனா மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. இறைவனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். சிறு சிறு இடையூறுகள் வரும், தடைகள் வரும், தாமதமாகலாம். அந்த முயற்சிகள் தாமதமாகும் போது, தடைபடும் போது அதிலிருந்து பின்வாங்காமல் உரிய காரண காரியத்தை அதை தெரிந்து கொண்டு சுறுசுறுப்பாக, உத்வேகமாக, உற்சாகமாக பயணித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக, தடைகள் தாமதங்கள் ஏற்படாமல் சென்று வருவது நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் ஏற்படும். அதில் மிகுந்த கவனத்துடன் வெற்றிகளாக மாற்றிக்கொள்வதற்கு அதிக உழைப்பு தேவை. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பமான நாளாக இருக்கும். மன அழுத்தம், மன சோர்வுகள் வந்து போகலாம். ஆகவே மனக்குழப்பத்துக்கும் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மனதில் உறுதியோடு அந்த நாட்களை அதிகமாக உழைக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். பிறகு பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்தால் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். எடுத்த முயற்சிகள்லாம் நல்லதொரு நன்மையை கொடுக்கும். இதனால் வந்த வரையில் இருந்த எதிர்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக பேசுவது நல்லது. முன் கோபப்பட வேண்டாம். கோபத்துக்கு இடம் கொடுக்காம, சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போவது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பொறுமையும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம், வெற்றி பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் அந்த நாட்களில் சிறப்பானதாகவே இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். அடுத்த நாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பிரயாணங்கள், வாகனத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும்.
பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமைகிற போது அது சரியான நேரத்துக்கு சென்று வருவது, திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. சிறு சிறு தடைகள் வரலாம், இடையூறு வரலாம், தாமதமாகலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் ஒரு புத்திசாலித்தனமாக முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையோடு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. மனதில் குழப்பமில்லாமல் பின்னோக்கி செல்லாமல் ஒரு விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 2ஆம் தேதி சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகும். பொருளாதாரத்தை பற்றி அதிக சிந்தனை மேலோங்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து கொஞ்சம் தலைவலிக்கிற அளவுக்கு மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மனதுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம மனதை இயல்பாக எளிதாக வைத்துக் கொள்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதி தேவை. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நிறைய நன்மைகளை செய்வார். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உற்சாகமாக, உத்வேகமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அதுக்கு அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:20 மணி வரைக்கும், 7:20 வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப சூழ்நிலையில் அமைதியாக, பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். யாரிடம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம கொடுத்த வாக்குறுதியை அமைதியாக நிறைவேற்றுவதற்கு மௌனமாக பயணிப்பது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் கோபதாபம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. குரு பார்வை இருக்கு. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். அமைதியும் பொறுமையும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்கான செய்திகள் வரும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை நோக்கி செல்லும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மையை வந்து சேரும். பிறகு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். சிறு சிறு தோல்விகள் வரும். அதை கண்டெல்லாம் மனக்குழப்பம் அடையாமல் அந்த முயற்சி காரியத்திலேருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. நேரங்களை விரயமாக்காமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பிரயாணங்களில் சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை பொறுமையாக சரி செய்து வெற்றியை நோக்கி பயணிப்பது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று
வழிபடலாம். இறையருள் கிட்டும். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அதை வீண் செலவாக போகாமல், ஏமாற்றம் தராமல் நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. எது முக்கியமான செலவோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து செலவு செய்து பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. முயற்சி செய்கிற போது அது வீண் அலைச்சல் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. எது தேவையான முக்கியமான வேலைகளோ அதை முன்கூட்டியே செய்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது. பொருள் சேதாரம் ஆகாமல், கால விரயங்கள் ஏற்படாமல், நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபகம் மறதி வராமல் செய்கிற வேலையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். அதிகமாக உழைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். அடுத்தது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அதிகமாக பாடுபட வேண்டியது இருக்கும். அதில் முன்கோவப்படாமல், கோபத்தை காட்டாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல், எதையும் விட்டு கொடுத்து பொறுமையாக, நிதானமாக, அன்பாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். வளர்வரை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். முயற்சி வெற்றி அடையும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் வெற்றி பெறும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை நாள் 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேலே, 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அப்புறம் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிற சிறப்பான நாட்களாக இருக்கும். அடுத்த நாள் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அதை நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் செலவாக போகாமல் பயனுள்ள செலவாக பார்த்துக்கிறது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் முயற்சி வேண்டாம். சரியாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்பராசியிலே சந்திரன் வர்றது நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். நல்ல நாட்கள் நன்மை வந்து சேரும்.
பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். முன்கோவப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். தொழில் சிந்தனை மேலோங்கும். வியாபாரம் செழிக்கும், வெற்றிகரமாக அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. அதில் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:20 மணிக்கு மேலே, அன்று இரவு 8 மணிக்கு மேலே அமாவாசை தொடருது. அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கும். அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆலயத்துக்கு செல்வது நல்லொருள் கிட்டும். 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றமும், தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக செல்லும். நல்ல நாட்கள் நன்மை வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அது நிறைய செலவாகாமல் திட்டமிட்டு ஒரு சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா நிறைய செலவாயிடுச்சே என்கிற ஒரு வருத்தங்கள் வரலாம். முயற்சி செய்கிற போது, பல இடங்களுக்கு செல்லும்போது அது வீண் அலைச்சல் ஏற்படாமல், ஏமாற்ற வராமல் முன்னெச்சரிக்கையோடு திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். பொருள் சேதாரம் ஏற்படாமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி வெற்றிக்காக உழைக்கக்கூடிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. பிறகு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் மீன ராசியிலேயே, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் மற்றும் இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களிலும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், இதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் வரக்கூடிய ராசியாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.